அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஈஸ்டர் தாக்குதல் விசாரணை குறித்து அரசாங்கத்தின் அறிவிப்பு. அக்குரேகொட துப்பாக்கி சூடு, இரண்டாவது துப்பாக்கிதாரி கைது. சமையல் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு, நாடளாவிய ரீதியில் சோதனை. வர்த்தக அமைச்சின் முன்னாள் செயலாளர் கைது. பிசுபிசுத்து போன பௌத்த மாநாடு, அமைச்சர் லால்காந்த கிண்டல். நீதிமன்றில் தந்தை சாட்சியம் அளிப்பதை காணொலி எடுத்த மகளுக்கு நேர்ந்த கதி. தமிழர் பகுதியில் எரிந்த நிலையில் ஆணொருவரின் உடலம் மீட்பு. யாழில் இராணுவத்தினர் வியாபாரம் செய்ய முற்றாக தடை. இம்ரான் கானுக்கு 85% பார்வை இழப்பு, பலத்த பாதுகாப்புடன் மருத்துவமனைக்கு மாற்றம். ஜெர்மனியில் போக்குவரத்து முடக்கம், எதிர்வரும் நாட்களில் நாடு தழுவிய வேலை நிறுத்தம். தொடர்பென விரிவான செய்திகள். ஈஸ்டர் ஞாயிறு தற்கொலை குண்டு தாக்குதல் சம்பவம் குறித்த விசாரணைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார். தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் வழங்கவும் குற்றவாளிகளை தண்டிக்கவும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தாக்குதலை தடுக்க நடவடிக்கை எடுக்க தவறியவர்கள், பிரதான சூத்திரதாரிகள் மற்றும் தாக்குதலுடன் நேரடி தொடர்புடையவர்கள் ஆகியோர் தொடர்பில் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை கைது செய்தல், சாட்சியங்களை பதிவு செய்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். தாக்குதலுடன் தொடர்புடைய சில நபர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றுள்ளதாக கிடைத்துள்ள தகவல்கள் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசேட கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். எனினும் எதிர்வரும் உயிர்த்த ஞாயிறு தினத்திற்கு முன்னதாக குற்றவாளிகளை அம்பலப்படுத்த முடியுமா என தெரியவில்லை எனவும் விரைவில் நீதி நிலைநாட்டப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த மிலேச்சத்தனமான தாக்குதல்களுக்கு பொறுப்பானவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுப்பதே எமது இலக்கு எனவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினூடாக அதற்கான பின்னணி உருவாக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் நலிந்த ஜாயதிச குறிப்பிட்டுள்ளார். மொனராகலை ஹீலந்தாவ பிரதேசத்தில் அக்குரேகொட இரட்டை கொலை சம்பவத்தின் இரண்டாவது துப்பாக்கிதாரி என சந்தேகிக்கப்படும் நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மொனராகலை போலீசார் மேற்கொண்ட விசேட விசாரணையின் போதே இந்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அதற்கமைய கைது செய்யப்பட்ட இந்த சந்தேக நபர் தற்போது போலீஸ் காவலில் வைக்கப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சந்தேக நபர் அக்குரேகொட இரட்டை கொலையுடன் தொடர்புடைய இரண்டாவது துப்பாக்கிதாரியா என்பது தொடர்பில் முக அடையாளம் காணும் கண்காணிப்பு முறைமையினூடாக மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சமையல் எரிவாயு கொள்கலன்கள் தொடர்பாக நுகர்வோர் விவகார அதிகார சபை நாடளாவிய ரீதியில் சோதனைகளை மேற்கொண்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சில வர்த்தகர்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்யும் நோக்கில் சமையல் எரிவாயு கொள்கலன்களை பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்துள்ள முறைப்பாடுகளை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. எரிவாயுவை பதுக்கும் வர்த்தகர்களை கண்டறியும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. லிட்ரோ மற்றும் லாப்ஸ் ஆகிய 2 வகையான சமையல் எரிவாயு கொள்கலன்களுக்கும் நாடு முழுவதும் பாரிய தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை கடந்த 2 வாரங்களாக சமையல் எரிவாயு கிடைக்காததால் பல பகுதிகளில் உள்ள உணவகங்களும் மூடப்படும் அபாயத்தில் உள்ளதாக கூறப்படுகின்றது. வர்த்தக அமைச்சின் முன்னாள் செயலாளர் பிரியங்க மத்தும பண்டார மற்றும் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேற்குறித்த நபர்களை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கைது செய்துள்ளது. மகபல இணையவழி லொத்தருக்கான விநியோகத்தர் ஒருவரை தெரிவு செய்ததில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகளின் பேரில் குறித்த நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பில் பௌத்த தேரர்கள் நடத்திய பௌத்த பிக்குகள் மகா சம்மேளனம் தோல்வியடைந்துள்ளதாக அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார்.
8,000 தேரர்களை மாநாட்டிற்கு அழைத்து வருவதாக சொன்னார்கள். ஆனால் 300க்கும் மேற்பட்டவர்களே வந்திருந்தனர். மாநாடு நடத்துவதற்கு முன்னர் சமூகத்தில் பெரும் பேசுபொருளாக்கப்பட்ட விடயம் இன்று பிசுபிசுத்து போயுள்ளது. இனவாதத்திற்கு எதிராக ஏற்பட்டிருக்கும் மாற்றம் போன்றவர்களை அறிந்தவர்களுக்கும் இது புரியும். நாம் முன்பு சொன்னது போல தேரர்கள் வருவார்கள், போவார்கள், ஆனால் ஒன்றும் நடக்காது. ஆனால் மாநாட்டுக்கு பின்னர் ஏதோ ஒன்று நடந்துள்ளது. அதாவது மாநாட்டுக்கு முன்னர் ஏதோ பலத்தை காட்டிக் கொண்டிருந்தனர். அந்த பலம் இப்போது 0 வரை கீழ் சென்றுள்ளது. இதிலுள்ள சில பௌத்த தேரர்கள் தொடர்பில் மக்கள் மத்தியில் குற்றச்சாட்டுகளும் உள்ளன என்றார். தனது தந்தை நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்கும் காட்சிகளை காணொலியாக பதிவு செய்ததற்காக குற்றத்தை ஒப்புக்கொண்ட மகளுக்கு கொழும்பு தலைமை நீதிபதி அசங்க எஸ் போதரகம நேற்று 10,000 ரூபாய் அபராதம் விதித்தார். கொழும்பை வசிப்பிடமாக கொண்ட அந்த யுவதி கொழும்பு எண் 2 மேல் நீதிபதி நீதிமன்றில் தனது தந்தை சாட்சியம் அளிப்பதை தனது மொபைல் போனில் படம் பிடித்ததாக காவல்துறை தெரிவித்ததை அடுத்து அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. நீதிமன்ற கடமையிலிருந்த ஒரு காவல்துறை அதிகாரி சம்பவத்தை கவனித்து சந்தேக நபரின் மொபைல் போனை கைப்பற்றி கெசல்வத்த காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இந்த காட்சிகள் அனுமதியின்றி பதிவு செய்யப்பட்டுள்ளதாக புலனாய்வாளர்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். நேற்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோதே சந்தேக நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் அபராதம் விதிக்கப்பட்டது. எதிர்காலத்தில் இதுபோன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு நீதிபதி அவரை எச்சரித்தார். மேலும் அந்த காணொளி காட்சிகளை அவரது தொலைபேசியிலிருந்து நீக்கவும் உத்தரவிட்டார். வவுனியா ஈரட் பெரியகுளம் மயான பகுதியில் இருந்து ஆணொருவரின் உடலம் நேற்று காலை கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஈரட் பெரியகுளம் மயானத்தில் உடலம் ஒன்று காணப்படுவதாக நேற்று காலை காவல்துறைக்கு தகவல் வழங்கப்பட்டது. இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்தனர். இதன்போது சுமார் 40 முதல் 45 வயது மதிக்கத்தக்க ஆணொருவரின் உடலமே மீட்கப்பட்டுள்ளது. உயிரிழந்தவரின் உடலின் ஒரு பகுதி தீயினால் எரிந்த நிலையில் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மீட்கப்பட்ட உடலம் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. மரணத்திற்கான காரணம் மற்றும் பின்னணி குறித்து ஈரட் பெரியகுளம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழில் இராணுவத்தினரின் உணவகங்களில் பொதுமக்களுக்கு வியாபாரம் செய்ய முற்றாக தடை செய்யப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதேச சபையின் 10வது அமர்வு பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் ஜுகதீஷ் தலைமையில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது. அமர்வில் பருத்தித்துறை பிரதேச சபையின் 9ஆம் வட்டார உறுப்பினர் குறிஞ்சி குமரன் பருத்தித்துறை பிரதேச சபை எல்லைக்குள் உட்பட்ட இராணுவ உணவகங்களில் பொதுமக்களுக்கு வியாபாரம் செய்வது முற்றாக தடை செய்யப்பட வேண்டும் எனவும் ஒரு பிரேரணையை கொண்டு வந்தார். பிரேரணைக்கு தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் 4 பேர் உட்பட சபை அமர்வில் பங்கு கொண்ட அனைத்து உறுப்பினர்களாலும் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இராணுவ உணவகங்களில் இராணுவ வீரர்களுக்கு மாத்திரமே வியாபார நடவடிக்கைகள் இடம்பெற வேண்டும் என்ற நோக்கிலேயே இந்த பிரேரணை கொண்டு வரப்பட்டது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரான இம்ரான்கானுக்கு கண் பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது. இம்ரான்கான் ஊழல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளால் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சிறையில் உள்ள கடினமான சூழல்களாலும் போதிய மருத்துவ வசதிகள் வழங்கப்படாததாலும் இம்ரான்கானின் வலது கண்ணில் 85% பார்வை இழப்பு ஏற்பட்டதாக தகவல் வெளியானது. இதனால் சர்வதேச அளவில் கடும் சர்ச்சை எழுந்ததை அடுத்து பல்வேறு தரப்பிலிருந்தும் இம்ரான்கானுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என அழுத்தம் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் இம்ரான்கானின் பார்வை மோசமடைந்து வருவதால் அவரை ராவல்பிண்டியின் அடியாலா சிறையிலிருந்து இஸ்லாமாபாத்தில் உள்ள பாகிஸ்தான் மருத்துவ அறிவியல் நிறுவன மருத்துவமனைக்கு பலத்த பாதுகாப்புடன் மாற்றியதாக பாகிஸ்தான் அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் அவர் 15 வாகனங்கள் கொண்ட கான்வாய் மூலம் சிக்னல் ஜாமர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினருடன் பாதுகாப்பாக அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். மருத்துவமனையில் மருத்துவர்கள் இம்ரான்கானின் விழித்திரை நோய்க்கும் பார்வையை பாதுகாப்பதற்கும் சிறப்பு சிகிச்சை அளித்தனர்.
இந்த நிலையில் சாதாரண இருதய பரிசோதனைகளுக்கு பிறகு அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் மருத்துவ அறிவியல் நிறுவனம் மற்றும் அல்ஷிஃபா கண் மருத்துவமனை ஆகியவற்றை சேர்ந்த விழித்திரை அறுவை சிகிச்சை நிபுணர்களால் இம்ரான் கானுக்கு அறுவை சிகிச்சை மற்றும் கண் மருத்துவ செயல்முறை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டதாக மருத்துவமனை அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியில் ஊதியம் மற்றும் பணிச்சூழலை மேம்படுத்த கோரி எதிர்வரும் 27 மற்றும் 28ஆம் திகதிகளில் நாடு தழுவிய உள்ளூர் போக்குவரத்து வேலை நிறுத்தத்திற்கு அந்நாட்டின் வெர்டி பொதுத்துறை தொழிற்சங்கம் அழைப்பு விடுத்துள்ளது. சுமார் 1,00,000 பணியாளர்களை உள்ளடக்கிய 150 பேருந்து, டிராம் மற்றும் உள்ளூர் தொடர்ந்து நிறுவனங்களின் செயல்பாடுகள் இந்த வேலை நிறுத்தத்தினால் பாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பெர்லின் மற்றும் ஹாம்பெர்க் போன்ற முக்கிய நகரங்களும் இதில் அடங்கும். வேலை நேரம் குறைப்பு, இரவு மற்றும் வார இறுதி பணிகளுக்கான கூடுதல் கொடுப்பனவுகள் மற்றும் ஊதிய உயர்வு தொடர்பாக பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் எவ்வித முன்னேற்றமும் ஏற்படாததால் இந்த அதிரடி முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை நிறுத்தம் குறித்து பேசிய தொழிற்சங்கத்தின் துணைத் தலைவர் கிறிஸ்டின் ஃபெக்லே, பணியாளர்களின் பணிச்சூழலில் தீர்க்கமான முன்னேற்றங்களை கொண்டு வராமல் பொது போக்குவரத்து சேவைகளை நீண்ட காலத்திற்கு தொய்வின்றி நடத்த முடியாது என்பதை முதலாளிகள் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்று விமர்சித்துள்ளார். ஜெர்மனியின் 16 மாநிலங்களிலும் நிலவும் இந்த பணியாளர் பற்றாக்குறை மற்றும் பணிச்சுமையை குறைக்க பேச்சுவார்த்தைகள் விரைந்து முடிக்கப்பட வேண்டும் என தொழிற்சங்கம் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.